கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பிழை பிழை 6. அரை மணி நேரம் கடந்திருக்க மித்ராவுக்கு மீண்டும் அலைபேசி அழைத்திருந்தது. அதில் நந்தனை திரும்பி பார்த்தவாறே மித்ரா எழுந்து கொள்ளவும், இனி இவளை இங்கே பிடித்து வைக்க முடியாது என புரிந்து, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு என்றிருந்தான் நந்தன். அதற்கு தேங்க்யூ என புன்னகைத்தபடியே தன் அறையை நோக்கி விரைந்தாள் மித்ரா. அதன் பிறகு மித்ராவை முழுமையாக அவளின் வேலைகளே ஆக்கிரமித்து கொண்டது. மாலை அலுவலகம் முடிந்து அனைவரும் கிளம்பிய பின்னும் கூட பரபரப்பாக எதையோ முழுவதும் தன் முன் இருந்த திரையில் அதை சென்று சரிபார்ப்பதுமாகவுமே மித்ரா இருக்க, தன் வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு வீட்டிற்கு கிளம்ப தயாரானான் நந்தன். குழந்தை உறங்கிக் கொண்டிருக்கவும் மினுவை தொந்தரவு செய்யாமல் மித்ரா அவளின் வேலைகளை முடித்து கொண்டு வர அமைதியாக காத்திருந்தவன். மேலும் அரை மணியை கடந்த பிறகும் கிளம்ப வேண்டும் என்ற எண்ணமே இல்லாதது போல் மித்ரா அமர்ந்திருப்பதைக் கண்டு அவளை நெருங்கினான் நந்தன். இதற்கு மேல் செய்து முடிக்க வேண்டிய வேலை என்று எதுவும் இல்லையே, இவள் இன்னும் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்ற யோசனையோடு அவளை பார்த்தவன், கிளம்பலையா மித்ரா, எதுவும் வேலை இருக்கா என்றான். அவனை நிமிர்ந்து பார்த்தவள் பதில் எதுவும் சொல்லாமல் திரும்பிக் கொள்ள, உன்னதான் கேட்கிறேன், வீட்டுக்கு கிளம்பலையா என்று இப்போது சற்று அழுத்தமாக வந்தது நந்தனின் கேள்வி. அதில் அவனை தயக்கத்தோடு பார்த்தவள், நான் வேணும்னா இன்னைக்கு இங்கேயே இருந்துடுவா என்றால் வார்த்தைகள் தடுமாற. மித்ராவின் இந்த பதிலில் அவளை புரியாமல் பார்த்தவன், என்னது இங்கேயா எனும்போதே அவளின் விழிகளில் தெரிந்த பரிதவிப்பும் பதட்டமும் நந்தனின் பார்வையில் பட்டது. ஏன், ஏதாவது பிரச்சனையா என லேசான பதட்டத்தோடு கேட்டவாறே அவள் முன் இருந்த திரையை பார்த்தவாறு மித்ராவுக்கு பக்கத்தில் இன்னொரு இழுக்கையை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தான் நந்தன். அதற்கு உடனே மறுப்பாக இல்லை என்பது போல் தலையசைத்தவளை இப்போது இன்னும் குழப்பமாக பார்த்தவன், அப்புறம் ஏன் எனவும் நொடியும் தாமதிக்காமல், எனக்கு பயமா இருக்கு என்றிருந்தாள் மித்ரா. பயமா? எதுக்குமா என முதல் முறையாக அவளிடம் இருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டிருந்தவன் அக்கறை குரலில் கேட்டிருக்க, நாளைக்கு எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது இல்ல என்றவளின் குரலே அவளின் பயத்தை நந்தனுக்கு புரிய வைக்க போதுமானதாக இருந்தது. அதில் சில நொடிகள் அவளையே யோசனையாக பார்த்தான் நந்தன். கைகளை பிசைவதும் எதையோ சரிபார்ப்பதும் அனைத்தையும் விரல்கள் நடுங்க ஒழுங்குபடுத்துவதுமாக இருந்தவளின் பயம் அவளின் ஒவ்வொரு அசைவிலும் தெரிய, மித்ரா இங்க பாரு, என்ன பாரு, ஏன் இவ்வளவு பயமோ பதட்டமோ, எதுவும் தப்பா ஆகாது, எல்லாம் சரியா நடக்கும் என்றான் நந்தன். நானும் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன் என்றவளிடம் அப்போதும் எந்த தெளிவும் வராததை கண்டு, என்னம்மா பிரச்சனை, ஏதாவது எரர் வருதா, இல்ல வேற எதுவும் அவங்க சொன்ன சேஞ்சஸ் செய்ய முடியலையா? இல்லையே, நாம நேத்து ஃபைனல் செக் செய்யும் போது எல்லாம் பர்ஃபெக்டா தானே இருந்தது என கேள்வியையும் அவனை கேட்டு பதிலையும் சொல்லி கொண்டவன் குழப்பமாக மித்ராவை பார்த்தான். அதெல்லாம் எதுவும் இல்ல, எல்லாமே சரியாதான் இருக்கு என்றவளை இப்போது வேறு என்னதான் பிரச்சனை என்பது போல ஆயாசமாக பார்த்தவன், அப்புறம் ஏன் இந்த பயம் என்றான். அது அது அப்போ மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதேன்னு தான் என்று இழுத்தவளின் பேச்சு புரியாமல், எப்போ மாதிரி என யோசித்தவனுக்கு சட்டென சென்ற முறை மித்ராவின் ப்ராஜெக்டில் நடந்த பிரச்சனை நினைவுக்கு வந்தது. ஓ, இதுதான் விஷயமா, இதுக்கு தான் இவ்வளோ பயப்படுறியா, போன முறை நடந்தது போல எதுவும் இப்போ நடக்க வாய்ப்பே இல்லை என்றான் நந்தன். ஆனால் அப்போதும் இல்ல அது என மித்ரா இழுக்கவும், அப்போ அவ அப்படி செய்ய ஒரு காரணம் இருந்தது, ஆனா இப்போ அப்படி இல்லையே என்றவனை மறுப்பாக பார்த்தவள், இல்ல அவங்கதான் செய்யணும்னு இல்லையே, வேற யாராவது என்றால் தடுமாற்றமான குரலில் மித்ரா. வேற யாரு, நீதான் சொல்லேன் என அவளுக்கு யாரை நினைத்து இந்த பயம் என அறிய முயன்றான் நந்தன். இல்ல இவங்கதான்னு எதுவும் இல்ல, யாராவது என்றவளை கூர்மையாக பார்த்தவன், நீ என்னதான் சொல்ல வர மித்ரா, எனக்கு சுத்தமா புரியல, யாரோ ஏன் உன்னை உன் ப்ராஜெக்டை தொந்தரவு செய்ய போறாங்க என்றான். நான் யாரும் செஞ்சிடுவாங்கன்னு சொல்லல, ஒருவேளை செஞ்சிட்டா என்று கேட்டு பயத்தோடு மலங்க விழித்தவளை பார்த்தவனுக்கு ஒரு முறை அனுபவப்பட்ட அவளின் பயம் நன்கு புரிந்தது. அதில் மித்ராவின் கையை தன் கைகளுக்குள் எடுத்து வைத்து கொண்டவன்
ஆறுதலாக அவளின் கரத்தை வருடியவாறே, உன் பயம் எனக்கு எதுக்குன்னு புரியுது. ஆனா ட்ரஸ்ட் மீ மித்ரா, இந்த முறை அப்படி எதுவும் நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி என்றான் பொறுமையான குரலில் நந்தன். அவனின் அந்த குரலும் ஆறுதலான வருடலும் சற்று அவளுள் இருந்த பயத்தை மட்டுப்படுத்த, உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது என் ட்ரீம் ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட 5 வருஷமா என் மனசுல இருந்த நிறைய ஐடியாக்களை கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் செஞ்சு இந்த கேமுக்கு உயிர் கொடுத்து இருக்கேன். இது இது என் கனவு. இதுக்கு ஸ்கிரீன் பார்ட்னர் மூலம் கிடைத்த வரவேற்பும் அடுத்த பகுதி துவங்குறதுக்கான வாய்ப்பும் நானே எதிர்பாராததுதான். இதெல்லாம் இல்லைனாலும் எனக்கு இது முக்கியமான ப்ராஜெக்ட். இதுல சின்னதா எந்த ஒரு தவறும் நடந்தாலே என்னால தாங்கிக்க முடியாது. ஆனா இப்போ இது 2 வகையில எனக்கு முக்கியமானதா மாறி இருக்கு. இதுல ஏதாவது பிரச்சனைனா என்று வார்த்தையை முடிக்காமல் தவிப்போடு நிறுத்தி நந்தனின் முகம் பார்த்தாள் மித்ரா. இந்த இடைப்பட்ட நாட்களில் மித்ரா தன் வேலையை எவ்வளவு பிடித்து செய்கிறாள் என்று அறிந்து கொண்டிருந்தவன் இப்போது அவள் கூறிய அனைத்தையும் அவளின் தவிப்போடு சேர்த்து சரியாக புரிந்து கொண்டான். மித்ரா, இங்க பாரு, என்ன பாரு என கலக்கத்தோடு தரையில் பார்வையை பதித்திருந்தவளின் கவனத்தை தன்னை நோக்கி திருப்பியவன், என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா என்றான். அதற்கு சட்டென பதில் சொல்ல முடியாமல் நந்தனின் முகத்தையே மித்ரா பார்த்து கொண்டிருக்க, அவளின் இந்த அமைதி அவனை அசைத்து பார்த்ததில், நம்பிக்கை இல்லையா என்றான் சற்றே குரல் தடுமாற நந்தன். அதில் உடனே மறுப்பாக தலையசைத்தவள், இருக்கு என்றாள் மெல்லிய குரலில் மித்ரா. நிஜமா என்று மீண்டும் நந்தன் கேட்கவும், இப்போ கொஞ்சமும் யோசிக்காமல் மித்ரா பலமாக தலையசைத்திருந்தாள். அப்போ என்ன நம்பு, நான் சொல்றேன், இந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் உனக்கு வராது, நான் வரவும் விடமாட்டேன் என்றான் உறுதியளிக்கும் குரலில் நந்தன். அவன் சொல்வதை கேட்டபடியே அப்படியே எந்த பதிலும் சொல்லாமல் மித்ரா அமர்ந்திருக்க, என்ன என்றான் நந்தன். எதுவும் இல்லை என்பது போல தலையசைத்தவள் கண்களில் இன்னும் கவலை மிச்சம் இருப்பதை உணர்ந்தவன் மித்ராவின் மனதை மாற்றும் பொருட்டு, பாப்பாவுக்கு பசிக்கும் இல்ல, கிளம்பலாமா என்றான் நந்தன். அதில் அவ்வளவு நேரம் இருந்த மனநிலையில் சற்றே மாற்றம் வர, என வேகமாக தலையசைத்தாள் மித்ரா. இந்த நிமிடமே இதை செயல்படுத்தினால்தான் உண்டு என புரிய உடனே மித்ராவை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டான் நந்தன். குழந்தைக்காக வீட்டிற்கு வர சம்மதித்து இருந்தாலும் கூட மித்ராவின் முகம் அப்போதும் கவலையையும் கலக்கத்தையும் சுமந்தே இருந்ததை கவனித்தவாறே காரை ஓட்டியவன் நேராக வண்டியை ஒரு ஷாப்பிங் மாலில் கொண்டு சென்று நிறுத்தினான். அதில் எதையோ யோசித்தபடி அமர்ந்திருந்தவள் கார் நின்றதும் இறங்க தயாராக அவள் பார்வையில் அப்போதே அவர்கள் ஷாப்பிங் மாலில் இருப்பது பட்டது. இதில் கேள்வியாக திரும்பி நந்தனை மித்ரா பார்க்க, பாப்பாவுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு, வா என அவளின் கையில் இருந்த குழந்தையை தூக்கி கொண்டு நந்தன் முன்னே நடக்க துவங்கவும் அவன் பின்னே சென்றாள் மித்ரா. 2ஆம் தளத்தில் உள்ள குழந்தைகளுக்கான அனைத்தும் கிடைக்கும் ஒரு கடைக்குள் நுழைந்தவன் ஒவ்வொன்றாக வழக்கம் போல் மித்ராவிடம் கருத்து கேட்டவாறே வாங்க துவங்கவும், மினுவின் விஷயம் என்பதால் அதில் விரும்பியே இணைந்து கொண்டவளுக்கு மற்ற கவலை எல்லாம் சற்றே பின்னுக்கு தள்ளப்பட்டு இருந்தது. அப்படியே நேரம் செல்ல குழந்தைக்கென நிறைய வாங்கி கொண்டு வெளியில் வந்தவளின் மனநிலை முன்பை விட நன்றாகவே மாறியிருந்தது. மினுவுக்கு வாங்கிய பொருட்களை பற்றி நந்தனிடம் பேசியவாறே நடந்து கொண்டிருந்தவளை கண்டு தனக்குள்ளேயே நிறைவாக புன்னகைத்தபடி நந்தன் அவளை பின்தொடர, மித்து என்ற குரல் அவர்களின் பின்னால் இருந்து கேட்டது. பரிச்சயப்பட்ட அந்த குரலில் நின்று திரும்பி பார்த்தவள் அங்கு வருண் நிற்பதைக் கண்டு எதுவும் பேசாமல் நகர்ந்தாள். அதில் வருணை எதிர்பாராமல் அங்கு கண்டதில் யோசனையோடு திரும்பி மித்ராவை பார்த்தவன் அவள் வருணை கண்டு கொள்ளாமல் செல்வதைக் கண்டு நந்தன் தன் நடையை தொடர, இதில் உண்டான வருத்தத்தோடு வேகமாக சென்று மித்ராவின் வழியை மறிப்பது போல் நின்றான் வருண். மித்து, ப்ளீஸ், இப்படி செய்யாத என்ற வருணின் கெஞ்சல் குரலில் தன் நடையை நிறுத்தியவள், வேற என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிற என்றாள். மித்ராவிடம் இருந்து இப்படி ஒரு கேள்வி வரும் என எதிர்பாராமல் திகைத்தவன் பதிலின்றி மித்ராவை பார்க்க வருணை கோபமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு எதுவும் பேசாமல் நகர்ந்தாள் மித்ரா. அவளின் இந்த செயல் வருணை பலமாக மனதளவில் காயப்படுத்த, மித்து, கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்கோயேன் என்றான் வருண். நீ புரிஞ்சுக்கிட்டியா என அடுத்த நொடியே மித்ராவிடம் இருந்து ஆத்திரத்தோடு வந்தது கேள்வி. அதில் சட்டென பார்வையை தழைத்து கொண்டவன், தப்புதான் என மெல்லிய குரலில் கூறவும்,
ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட என்றாள் லேசான கேலியோடு. நான் ஈஸியாவும் சொல்லல, நடந்ததை ஈஸியாவும் எடுத்துக்கல. தப்புதான். தீர விசாரிக்காமல் கண்முன் தெரிவதை மட்டுமே நம்பி சட்டுன்னு முடிவெடுத்தது ஏன் தப்புதான். பெரிய தப்புதான். யார் என்ன முடிவுக்கு வந்து இருந்தாலும் நான் அப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்க கூடாது. எனக்கு புரியுது. உன்னை அதையெல்லாம் மறந்துட சொல்லல. என்னை மன்னிச்சிட தான் சொல்றேன். ஐ எம் சாரி என்றான் வருண். ம் எவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட வருண். ஆனா என்னால தான் நடந்ததை மறக்கவும் முடியாது, உன்னை மன்னிக்கவும் முடியாது என ஒரு கசந்த புன்னகையோடு கூறியவள் மீண்டும் அங்கிருந்து வேகமாக நகர, உனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்ச இவனையே மன்னிச்சிட்ட, ஆனா என்ன மன்னிக்க முடியாது அப்படிதானே என்றான் வருண். சற்று முன் குழந்தைக்கான பொருட்கள் வாங்கும்போது இருவரும் புன்னகையோடு பேசிக் கொண்டிருந்ததை எதிர்ப்புறம் இருந்த மற்றொரு கடையில் இருந்து கண்டதில் இருந்தே வருணுள் எதையோ இழந்த தவிப்பும் ஏமாற்றமும் பெரிதாக உண்டாகிக் கொண்டே இருந்தது. ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமாக இன்று காலையே ஹைதராபாத் வந்திருந்தவனுக்கு ஃப்ளைட் ஏறியதில் இருந்தே முழுக்க மித்ராவின் நினைவுதான். எல்லாம் சரியாக நடந்திருந்தால் இந்த நேரம் அவனின் மனைவியாகி இருந்திருப்பாள் மித்ரா. எவ்வளவு ஆசையோடும் கனவோடும் இருவரும் காத்திருந்தனர் என்ற நினைவே அவனை அலைக்கழித்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போது இவ்வளவு தூரம் வந்தும் அவளை நேரில் சென்று கூட பார்க்க முடியாத தன் நிலையை எண்ணி மனம் கனக்க துவங்கியதில் அவனுள் ஒரு வெறுமை பரவியது. அதை புறம் தள்ளி இங்கு வந்த வேலையை முடித்தவன் மீண்டும் அறைக்கு திரும்பிய பின் கிடைத்த தனிமையில் அவன் மனது வருணின் அனுமதியின்றி மித்ராவின் நினைவுகளையே அசைப்போட, அந்த தனிமையின் தாக்கத்தை தாங்க முடியாமல்தான் மித்ராவின் நினைவுகளில் இருந்து வெளிவர எண்ணி சுற்றி பார்க்க கிளம்பி வந்திருந்தான் வருண். ஆனால் யாரை மறக்க எண்ணி இங்கே வந்தானோ அவளையே நேரில் பார்ப்போம் என பாவம் அவனுக்கு அப்போது தெரியவில்லை. கையில் குழந்தையுடன் புன்னகை முகமாக நந்தனின் அருகில் நின்று கொண்டிருந்தவளை பார்த்த நொடியே தன் இழப்பின் அளவு பெரிதென மீண்டும் வருணின் மனம் முரண்ட துவங்கி இருந்தது. கிட்டத்தட்ட 2 வருடங்களாக போகிறது. ஆனாலும் இப்போது வரை அவனால் வேறு யாரையும் மனதளவில் நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. வீட்டில் அவனை திருமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவனால்தான் அது இப்போது வரை முடியவில்லை. ஆனால் இங்கு மித்ராவோ அவை எதுவும் நினைவே இல்லாதது போல், அதுவும் அவளின் இத்தனை துன்பத்திற்கும் காரணமானவனோடே இயல்பாக சிரித்து பழகி கொண்டிருப்பதை கண்டவனுக்கு ஏனோ அதை இயல்பாக கடக்க முடியவில்லை. அதே தாக்கத்தில் அவன் நின்றிருக்கும் போதுதான் மித்ரா அங்கிருந்து வெளியேறி செல்ல துவங்கினாள். அதை கண்டே வேகமாக மித்ராவிடம் பேச வேண்டும் என்றே சுற்றி கொண்டு வந்திருந்தான் வருண். ஆனால் அவளோ இப்படி நின்று பேசக்கூட விருப்பமில்லாமல் விலகி செல்வதில் உண்டான கோபத்தோடே சட்டென யோசிக்காமல் வார்த்தையை விட்டிருந்தான் வருண். அதன் பின்னே தன் தவறு புரிய விழிகளை மூடி நாக்கை கடித்து வருண் தடுமாறும் போதே, ஆமா அதுக்கென்ன இப்போ என்றாள் மித்ரா ஆத்திரமான குரலில்.